சமீப காலமாக எல்லாரும் பேசுறது என்ன தெரியுமா? விஜய் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு, அதனால சீமானுடைய வாக்கு சதவீதம் குறையும் அப்படி சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றாங்க. எதனால் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இளைஞர்கள் எல்லாருமே வந்து சீமான் பக்கம் இருந்தாங்க. இன்னைக்கு விஜய் அரசியல் வருகையினால அந்த விஜய் பக்கம் வந்து போயிடுவாங்க, ரசிகர்களாக இருக்கிறவங்களாம் விஜய் பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா அரசியல் விமர்சகர்களும் இதே தான் வந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, சீமானுக்குரிய வாக்கு எங்குமே போகாது, அவர்கிட்ட தான் இருக்கும், அவருடைய வாக்கை வந்து யாரையும் பிரிக்க முடியாது, அவர் வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு அவர் களத்தில் நிற்கிறதுனால அவருடைய வாக்கு அவரை விட்டு பிரிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு சிலரும் வந்து பேசுகிறாங்க. விஜய் அரசியலுக்கு வர்றதுனால சீமானுடைய வாக்கு மட்டும்தான் குறையுதா அப்படின்னா அது மட்டுமே கிடையாது. ஆனால் அதிமுக திமுக வாக்குகளும் இங்கே வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை நம்பி தான் விஜய் களத்துக்குள்ளே இறங்குறாரு. மக்களை நம்பி கிடையாதுங்க, முதல்ல ஒன்று புரிஞ்சுக்குங்க. மக்களை நம்பி அவர் களத்துக்குள்ளே இறங்கியிருந்தார் அப்படின்னா 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து இருக்கும்போது அவர் ஹாஸ்பிட்டல் நோக்கி வந்திருப்பார். அவர் வந்து சென்னை விமான நிலையம் மூலம் பனையூர் பங்களாவில் போய் படுத்து தூங்கிட்டார். அவர் மக்களுக்கான ஒரு அரசியல்வாதி கிடையாது, ரசிகர்களுக்கான ஒரு அரசியல்வாதி தான். அந்த ரசிகர்கள் எந்தெந்த கட்சியில் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவாங்க. விஜய் வந்து சொல்லியிருக்கிறார், நண்பா நம்பீஸ் நீங்கள் தான் முக்கியமானவங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடங்களில் டிஃபால்ட்டாக வந்து விஜய் வந்து பேசுகிறாரு. உச்சத்தில் இருந்து நான் வந்து இங்கே வந்திருக்கேன், எல்லா வசதியான வாழ்க்கையெல்லாம் வந்து உதறி தள்ளிட்டு உங்களுக்காக நான் வந்திருக்கிறேன், அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் ஒவ்வொரு இடங்களையும் வந்து பேசினார். என்ன வழிகளை தாங்கிட்டு இங்கே வந்தார் அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியலை. அதை அவர் சொல்லவும் மாட்டேங்காரு விஜய். நான் உச்சத்தை விட்டு வந்துட்டேன், வசதியான வாழ்க்கையெல்லாம் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள்லாம் வந்து தியாகியாக மாற வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு தியாக வாழ்க்கையெல்லாம் நீங்கள் வாழ்ந்துட்டு நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்ய வேணும் அப்படிங்கிற பலருடைய எண்ண ஓட்டங்களும் இங்கே வந்து இருக்குது. அப்போ விஜயினால் யாருடைய வாக்கு குறையும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய வாக்குகள் கணிசமாக வந்து குறையும். ஏன்னா அதிமுகவில் ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க. இப்போ அதிமுகவினுடைய நிலையை பார்க்கையில் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கொஞ்சம் ஒரு பலவீனமாக தான் இருக்குது, அது இல்லைலாம் வந்து சொல்ல முடியாது. இப்போ அதிமுகவுடைய வாக்குகளை குறிவச்சு அவர் வந்து விஜய் வந்து களத்தில் வந்து இறங்கியிருக்கிறாரு. அதிமுகவுக்கு மேலும் ஒரு பிளவு எப்படின்னா, திருமதி சசிகலா அவர்கள் களத்துக்குள்ளே வர்றதுனால அதிமுகவுடைய வாக்குகளை நம்பி தான் திருமதி சசிகலா அவர்களுமே வர்றாங்க. அந்த மாதிரி வாக்குகள் வந்து பிரியும். திமுகவில் இருந்தும் விஜய்க்கு வந்து வாக்குகள் வந்து வரும். ஏன்னா விஜய் ரசிகர்களாக இருக்கிறவங்க நெத்தி ஓட்டு போடுறவங்க எல்லாருமே பெரும்பாலும் ஒன்று அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி 3 கட்சிகளுக்குமே இருப்பாங்க. விஜயனுடைய அரசியல் இது சீமானுடைய வாக்கு சதவீதத்தை குறைக்குமா அப்படின்னா எந்த விதத்திலையும் வந்து குறைக்காதுங்க. அதுல வந்து முழு நம்பிக்கை வந்து இருக்கு. எந்த விதத்திலையும் விஜயனுடைய அரசியல்னால சீமான் அவர்களுடைய அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் வந்து குறையாது. எடப்பாடி பழனிசாமியினுடைய பலவீனம் தான் சீமானுடைய ஆளுமை. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுகவுடைய தலைமையாக சந்தித்த அந்த தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வியை தான் வந்து சந்திச்சிருப்பார். அந்த தோல்விகளுக்கு மிக முக்கியமான காரணமாக யார் அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து களத்தில் வந்து நின்றதான். எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தி சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வந்து தமிழகத்தில் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தின சீமான் ஏன் வந்து விஜய் வந்து பலவீனப்படுத்த முடியாது? ஈஸியாக முடியும். ஏன்னா தமிழ் தேசியம் பேசி, அதாவது இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்கள் தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே வந்து வர்றாங்க. விஜய் இருக்காரு அப்படின்னா ஒரு சினிமா துறையில் இருந்த ஒரு வெளியில் வந்து ஒரு லைவாக வரும்போது பார்க்குறதுக்கு 10 பேர் கூடத்தாங்க செய்வாங்க. ஒரு காமெடி நடிகர் வரும்போதோ ஒரு காமெடி நடிகைகள் வரும்போதோ ஒரு திரைப்படங்கள் யாராக இருந்தாலும் வரும்போது பார்த்தீங்கன்னா 10 பேர் வந்து அந்த இடத்துல வந்து கூடு வந்து பார்ப்பாங்க, ஓ இவர் தானா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா? அதே மாதிரி விஜய் வந்து இப்போ ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே அந்த சினிமா துறையில் இருக்கிறதுனால ஒரு ரசிகர்களை வந்து சேர்த்து வச்சிருக்கிறாரு. அதன் மூலியமா நம்ம வந்து ஆட்சியை பிடித்து நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் களத்துக்குள்ளே வந்திருக்கிறாரு. ஆனால் சீமான் அவர்களுடைய கனவே வந்து வேற. இன்னைக்கு தமிழர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு சின்னோண்டு இடம் தான் இந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டிலையும் வந்து வேறொருத்தர் வந்து ஆளை நம்ம வந்து விடக்கூடாது, தமிழ் மொழியை காக்கிறதுக்காகவாது நம்ம வந்து மக்கள் அரசியல் நம்ம வந்து போயே ஆகணும்னு சொல்லிவிட்டு தான் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து களத்தில் வந்து நிற்கிறாங்க.
2016 அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சீமான் அவர் வந்து கடலூர்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிற்கிறாங்க. 2021 வந்து திருவெட்டியூர்ல நின்று 2வது இடத்தை வந்து பிடிக்கிறாங்க. இப்போ 2026 சட்டசபை தேர்தலில் சிவகங்கை மாவட்டம் அவருடைய சொந்த மாவட்டத்தில் காரைக்குடி தொகுதியில் வந்து போட்டிடுறாங்க. இப்போ சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில போட்டிடுறாருன்னு தெரிஞ்ச உடனே விஜய் அவர்கள் வந்து நேரடியா இது காரைக்குடிக்கே வந்து பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்றாரு. இப்போ சாத்தூர் தொகுதியில் நைனா நாகேந்திரன் நிற்கிறாரு, அங்கே பிரச்சாரத்துக்கு வந்து போகலை. குளத்தூரில் வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் களத்தில் நிற்கிறாங்க, அங்கே பிரச்சாரத்துக்கு போகலை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியில் நிற்கிறாங்க, அந்த இடத்துல பிரச்சாரத்துக்கு போகலை. அப்போ விஜயனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சீமான் அவர்களை எப்படியாவது பலவீனப்படுத்தி நம்ம வந்து மேலே வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நேரட்டாக வந்து காரைக்குடிக்கு வந்து வர்றாரு. காரைக்குடியில் வந்து எந்த விமான நிலையங்கள் இருக்குது பாருங்க. அவர் போன இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விமான நிலையங்களுக்கு திருச்சி போனாரு, மதுரை போனாரு, திருநெல்வேலி போனாரு, தூத்துக்குடி போனார். இப்பெல்லாம் ஒரு விமான நிலையங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் டைரக்டா போய் அந்த இடத்துல இறங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டவர். காரைக்குடியில ஸ்பெசிஃபிக்கா இங்க வந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னா சீமான் அவர்களை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருக்கிறாரு. இப்ப 2வது இடம் பிடித்த சீமான் அவர்கள் 2021 திருவொற்றியூர்ல 2வது இடம் பிடித்த சீமான் அவர்கள் கண்டிப்பா முதலிடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு வந்து காரைக்குடியில இருக்கு. காரைக்குடியில கண்டிப்பா சீமான் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, சீமான் அவர்கள் பின்னாடி இருக்கிறவங்க பூராமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கானவர்கள், கொள்கையை பேசி வரக்கூடியவங்க. ஆனா விஜய் பின்னாடி இருக்கக்கூடியவங்கலாம் பார்த்தீங்கன்னா விஜயை எனக்கு பிடிக்கும், ரசிகரா எனக்கு பிடிக்கும், அவர் வந்திருக்காரு, அவருக்கு நான் ஓட்டு போறேன். விஜய் பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, எக்காரணத்தை கொண்டும் கொள்கை ரீதியா நிற்கக்கூடிய அனைவருமே வந்து சீமான் பக்கம் இருப்பாங்க. அந்த சினிமா மோகத்துல இருக்கக்கூடியவங்க பூரா பார்த்தீங்கன்னா விஜய் பக்கம் போவாங்க. சினிமா மோகத்துல இருக்கிறவங்க யாரும் இது நாம் தமிழர் கட்சியில பெரும்பாலும் வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா சினிமா மோகத்துக்கு இங்க வேலை இல்லை. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுல இங்க வந்து எப்படின்னா மக்கள் சார்ந்த அரசியல பேசக்கூடியவங்க தான் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க. இப்ப அதிமுக திமுக 2 கட்சிகளும் இருக்குன்னு சொல்லி வச்சுங்களேன். பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதுக்கடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி, இது தேசிய திராவிட முற்போக்கு கழகம், இப்படி நிறைய கட்சிகள் வந்து உதயமாகி எல்லாருமே வந்து நாங்க தான் மாற்று அப்படின்னு சொல்லி களத்தில் நின்றாலும் அவங்கனால தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து கொள்கை கிடையாது. சீட்டும் நோட்டும் கொடுத்தா யார்கிட்ட வேணாலும் கூட்டணிக்கு போவாங்க. ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் யாரோடையும் ஒரு சமரசம் செஞ்சு சீட்டும் நோட்டுக்காகவும் யாரோடையும் கூட்டணி இதுவரையிலையும் வைக்கல. ஏன்னா வைக்க மாட்டாரு. ஏன்னா சீட்டுக்கும் நோட்டுக்கும் ஆசைப்பட்டிருந்தாரு அப்படின்னா இந்நேரம் ஏதாவது ஒரு கட்சியில போய் கூட்டணி வச்சிருப்பாரு. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 36 லட்சம் பேர் வந்து நாம் தமிழர் கட்சியை நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. சீமான் என்ன இந்தியாவினுடைய பிரதமராக வரப்போறாரா? அந்த போட்டியில அவருக்கு கிடையவே கிடையாது. அவரே வந்து சொல்றாரு, நான் வந்து இந்திய பிரதமருங்கிற ஒரு போட்டியிலே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னை நம்பி 36 லட்சம் தமிழர்கள் வந்து என்னை வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த தமிழ் தேசியத்தை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தமிழ் தேசியம் ஒரு நாள் வென்றே தீரும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இந்திய பிரதமருக்கான போட்டியில ராகுல் காந்தியா மோடியா அப்படின்னு சொல்லி இருக்கிற பட்சத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சீமானை ஆதரிச்சு வாக்களிக்கிறாங்கன்னா அப்போ கொள்கை ரீதியா வாக்களிக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால சீமான் அவர்களுடைய வாக்கு எந்த விதத்திலையும் வந்து சிதறாது. வாக்கு சதவீதம் இந்த முறை வந்து அதிகரிக்கும். கண்டிப்பா பாருங்க, இது தமிழக வெற்றி கழகம் வந்து களத்தில் நிற்கிறது. அதிமுக திமுக வாக்குகளை பிரிக்குமே தவிர இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை பிரிக்க வாய்ப்பு கிடையாது. காரைக்குடியை பொறுத்தளவுல சீமான் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. வாக்கு சதவீதம் எந்த விதத்திலையும் குறையாது. நன்றி, வணக்கம்.